கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பேசுறது கேட்கும். சத்தமா பேசுங்க. இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியான காலையில் கிடைத்த செய்தி. அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகரின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து அன்றைக்கி அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் மந்த போஸ்டர் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டுருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இன்றைக்கி அவர்னால் படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து
தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. அது சொன்னேன் அதான் சத்தமாக பேசணும், சத்தமாக பேசுங்க. விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரையுலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மனித நேயத்தினுடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும். ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக, உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக, ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய வேண்டுமெனக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி.
மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்றைக்கி அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடம்புகளுக்கும், சினிமா உலகினருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் என்னை ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு கிடைப்பதற்காக வழிவகை ஏற்படுத்துகிறோம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக சென்னையில் வர எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே, விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தேன். அப்போ நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள். ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. அவர்கள் எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சியை நடத்துகிறேன். நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், திண்ணையிலேயோ பாயிலே போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது இல்லாமல் ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள். தம்பி விஜயகாந்த் ஃபைட்டு தான், வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார், படத்துலையும் ஃபைட் பண்ணார். அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லவர் சொல்லுவார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார் லைட்டாக ஓடிடுங்க சார்.